இங்கிருந்து கிளம்பி போய் நான் சொல்றது நானே அதையும் சொல்றேன், உடச்சா சொல்றேன். இங்கிருந்து கிளம்பி போய் மணப்பாறை எல்லை வழியா உள்ள நுழையும் போது வாசல்லையே வேப்பல மாரியம்மன் தெய்வமா குந்தி இருக்கிறா. அவளுடைய வாசல் வகுத்து வட்டம் போட்டு அந்த எல்லைக்கு உடம்பப்பட்ட ஊர்நாடு தேசத்துலதான் உன் தெய்வம் குந்தி இருக்குது. இப்ப புரியுதா உனக்கு விளக்கம்? நீ முன்வாசல் வழியா போற, நான் பின்வாசல் வழியா வரேன். நான் சொல்ல புரியுதா? உள்ள நுழைஞ்ச உடனே கல்லால கோட்டை கட்டுற மாதிரி பழைய கோவில், ஜனங்கள் எல்லாம் பொங்கல் வைக்க கல்லு குட்டி வச்சிருக்கிறான். ஆடு கோழி அடங்காத ரணபூச கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமும். வாசல்ல கருப்பு குந்தி இருக்கிறா, 7 கன்னிமார் குந்தி இருக்குது, லாட சன்னாசி இருக்குது, குதிரையோட சாட்டையோட சவுக்கோட தெய்வம் வந்து குந்தி இருக்குது. நான் சொல்ல புரிஞ்சுதா? உடம்பப்பட்ட மந்தையில இப்பதான் தேரோட திருவிழாவோட உன் தெய்வத்திற்கு தலைக்கு மேல தண்ணி ஊத்தி கும்பாபிஷேகம் பருவம் பார்த்திருக்க கூடிய இடத்துக்கு ஆனா பிறந்த தெய்வம் அரசாண்ட தெய்வம். நான் சொல்ல புரியுதா? ஆனா பிறந்த ஓர் தெய்வம் அரசாண்ட தெய்வம் கருவற வாசலுக்குள்ள சுதவடிவமா தெய்வமா குந்தி இருந்து எத்தனையோ குடிபாட்டு ஜனங்களுக்கு இன்னமும் பேரு வழங்க குலதெய்வமா இருக்கக்கூடிய மந்தையில தெய்வம் வந்து குந்தி இருக்கக்கூடிய பேரோட ஆண்டவருங்கிற பேரோட குந்தி இருக்கக்கூடிய தெய்வம் குந்தி இருக்கக்கூடிய மந்தையில இருந்து கனியோட பாக்கோட விளக்கம் கேட்டு ஓடோடி இந்த மாதா வாசலுக்கு வந்திருக்கணும்னு நான் சொல்றேன்.